அடுத்து பொதுச் செயலாளரா திரிஷா தான் அறிவிக்கப்படுவார். மேடையில் ஏறி பேசுவாங்க. அவங்க ஒரு பேட்டில சொன்னாங்கல்ல, நான் சிஎம் ஆகணும்னு. சிலம்பரசன் சொல்லுவார், அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுதுன்னு. அதுதான் நடந்திருக்கு. அழகா டிக்ளேர் பண்றாங்கம்மா. இந்த ஒரு பொம்பளை சொன்னிச்சு, நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், கூட படுப்போம், உங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுச்சு இல்ல. வெங்கம்மா நீ எல்லாம் கூட படுக்கிறது, திரிஷாவெல்லாம் நவந்தாதான் நீ எல்லாம் இடம் கிடைக்கும் போல இருக்கு. அங்க ஏகப்பட்ட பேர் லீடிங் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு என்ன வருத்தம் இருக்கு, ஐ சப்போர்ட் சங்கீதா. 27 வருஷம் குடும்பம் எடுத்திருக்கு சங்கீதா. நல்ல கணவனாக இல்லை, தெரிந்துகோள். 25 வயசாவது விஜய் பையன் சஞ்சய் நல்ல அப்பனாக இல்ல, தெரிஞ்சுக்கோ. 23 வயசாவது பொண்ணு நல்ல அப்பனாக இல்ல. அப்ப நீ நேத்து வந்துட்டு நல்ல தலைவனா இருப்பன்னு நீ நினைக்கிறது முட்டாள்தனமா? முட்டாள்தனம் இல்லையா? எங்க அண்ணன் தான் அவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்ன சார், டிவிகே தலைவர் வந்து பரிதாப நிலையில இருக்கிறாருன்னு சொல்லலாம். பரவாயில்ல, எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன் சார் தேர்தலுக்கு முன்னாடியாவது அவங்க கட்சி தொண்டர்கள் கண்விழிக்க ஒரு டைம் கொடுத்தாருல. அப்படி சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப குட்டுத்தனமான நம்பிக்கையில போயிருப்பாங்க. ஒரு வப்பாட்டியை கூட்டிட்டு சுத்துற அளவுக்கு ஆகி போயிட்டான் அவன். அவன் என்ன சொல்றதுக்கு மேல பொண்டாட்டி வந்து பிளேம் பண்ணுது. நீ வந்து அந்த நடிகை பேரை கூட நான் சொல்லிடுவேன், அந்த நடிகை கூட வந்து தேவைப்பட்டா கோர்ட்ல சேர்த்துருவேன். நீ என்னடி சொல்றது? இப்ப பாத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இது முழுக்க முழுக்க திரிஷாவோட பிளே. இது விஜய் தான் பகடக்கா. சரி, என்ன சார் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களா தான் நீங்க இருங்க நான் சொல்றேன், லாஜிக்கா நான் சொல்றேன். உங்களுக்கு உங்க புத்திக்கு ஏத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா விட்டுறலாம், நானும் பின் வாங்கிக்கிறேன். சரி சொல்லுங்க. இப்ப சங்கீதா கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க போய் தேவைப்பட்டா அந்த நடிகை பேர்லாம் சொல்லுவேன், போட்டோ எல்லாம் வெளியிடுவேன்னுச்சு. இப்ப விஜய்ங்கிற கேரியர்ல அந்த வண்டியில இந்த நான் ஏறி ஆகணும். யாரு? திரிஷா. வேற ஒருத்தி ஏறிடக்கூடாது இல்ல, வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி போயிட்டா இப்ப டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியதான். விஜய் வந்து திரிஷாவோட கண்ட்ரோல்ல இருக்காருமா. சுஜி லீக்ஸ் ஒண்ணு பேசுது பாத்தீங்களா, வாயில இருந்து இப்படி அது சொல்லுது. நீ இல்லைன்னா நக்காருப்பா, அவன் உட்கார எந்திரிப்பேன். அவன் வேணும் விட்டு கட்டுது, நம்மள விட பயங்கரமா பேசுது சார். அவங்க சொல்ற கண்டென்ட் வேறையா இருக்கே சார். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப இந்த டைம்ல கரெக்டா அது வந்து திரிஷா இஸ் மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான். இப்ப திரிஷா அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட சித்ரா விஜய் பார்வதியோட ஒப்பிடுறாங்களே. நீங்க பிக் பாஸ்ல பார்த்த விஜய் பார்வதி ஒரு சாம்பிள் தான், ஆனா திரிஷா அதுக்கும் மிஞ்சுவாங்க. அவங்களோட உண்மையான கேரக்டர் திரிஷாவோட பை பர்த், அவங்க என்ன யாரு வளர்ப்பு வடிவோட சொல்லுவாங்கல்ல, அம்புட்டு வெளிநாட்டு பக்கியெல்லாம் இருக்கீங்களே, கிடைக்காதுன்னு கேட்டுறேன்னு. விஜய் திரிஷாவோட பை பர்த், அவங்க டிஎன்ஏ, அவங்க ஆரிஜின்லாம் பாருங்க. விஜய் ஒண்ணுமில்லாம போயிடுவார். அடுத்து பொதுச் செயலாளரா திரிஷா தான் அறிவிக்கப்படுவார். மேடையில் ஏறி பேசுவாங்க. அவங்க ஒரு பேட்டில சொன்னாங்கல்ல, நான் சிஎம் ஆகணும்னு. சிலம்பரசன் சொல்லுவார், அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுதுன்னு. அதுதான் நடந்திருக்கு. அழகா டிக்ளேர் பண்றாங்கம்மா. அது வந்து ட்ரெடிஷனல் புடவையோட 2 பேரும் ஒரே புடவை கட்டி, ஒரே இதா கட்டி, அழகா வந்து ஒரே கார்ல ஏறாங்க. என்ன சார் அடுத்த புரட்சி தலைவி அவங்க? இதுவும் டிஎம்கே சதிக்க போறானுவா. விஜய் அசந்தாப்புல இருந்தப்புல கார்ல ஏத்தி விட்டுட்டாங்க இவங்கதான். இல்ல சார், ஜெயம் ரவி கெனிஷா அவங்க வந்து கை கோர்த்து திரியுறாங்க. அது வந்து நார்மலைஸும் பார்க்க எல்லாரும். ஜெயம் ரவி பொலிட்டீஷியன் கிடையாதுமா. அவர் கையும் கோக்கலாம், காலும் கோக்கலாம், எதோ ஒண்ணு கோத்துக்கலாம். அவர் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. அவர் சினிமா நடிகரு, எடிட்டர் மோகனோட பையன். படம் எடுக்கிறாரு ராசா தானே அவர். 2 பேரு இல்ல சார். இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ கீப்புகளோட வந்து சரி ஓகே நம்ம இதுவாவே பேசலாம். சொல்லுங்க, நல்லா இருக்கு. துணைவிகள் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம் சார், ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். துணைவிகளோட வந்து கைகோர்த்து பிரியறதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றீங்களே, எல்லாரும் நார்மலைஸ் பண்றாங்களே. வருங்கால சமூகம் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்க போக மாட்டாங்களா? பொதுவாவே அண்ணன்கள் மேல பெரிய நம்பிக்கை உண்டு நம்ம மக்களுக்கு. இப்போ வந்து தியேட்டருக்கு போனாலே வந்துட்டு விஜய் சொன்னா கூட கத்த மாட்டாங்க, டிவிக்கேன்னு சொன்னா கத்துறாங்க. அதாம்மா ஒரு பொம்பளை சொன்னிச்சு, நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், கூட படுப்போம், உங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுச்சு இல்ல. வெங்கம்மா நீ எல்லாம் கூட படுக்கிறது, திரிஷாவெல்லாம் நவந்தாதான் நீ எல்லாம் இடம் கிடைக்கும் போல இருக்கு. அங்க ஏகப்பட்ட பேர் லீடிங் ஜாஸ்தியா இருக்க. எனக்கு என்ன வருத்தம் இருக்கு, ஐ சப்போர்ட் சங்கீதா. நான் சங்கீதா பாய் சாண்ட் வித் சங்கீதா. அதான் ப்ராப்பர் ஒய்ஃப். 27 வருஷம் குடும்பம் நடத்துற பொம்பளைய நீ விரிச்சுவல் வாரியர்ஸ் இப்படி எழுதுறீங்கிற. அப்ப வந்து என் பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்துருக்கா, உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படியே எழுதுறாங்க. இப்ப இந்த நடவடிக்கை வந்து கூட இருக்கிற ஆதவர்ஜனா புசியா நடந்துக்கே பிடிக்காதுமா. நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குமா, நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம். அதை லட்ச இடத்துக்கு போகலாம் வரலாம், பொண்டாட்டி பிள்ளைங்கிறது ஒண்ணுதான், அப்பா அம்மாங்கிறது ஒண்ணுதான். அதுல எந்த மாற்றமும் இங்க மாறுதல யாரும் இங்க பண்ணிக்க முடியாது. நீங்க சொன்னீங்களே சார் கடந்த இன்டர்வியூல வந்துட்டு அண்ணி ஒரே அண்ணி தான். ஒரே அண்ணி தான்டா, ஏகப்பட்ட சிக்கலா இருக்கு. செங்கோட்டை எப்படி கூப்பிடுவாரு, சின்னம்மான்னு கூப்பிடுவாரா? இத யார பேர் என்ன, திரிசாவ
அது நாட்டாம படத்துல மைசன் திட்டாதீங்க, மேடத்தை திட்டாதீங்க, மேடமா டேய் தகப்பா இவர் பிச்சைக்காரியை கூட விட்டு வைக்கலடா, என் காசை எங்கெங்கே அழிச்சு வச்சிருக்க, மைசன் என்ன அட்டாக் பண்ணாங்க, உங்க அம்மா யாருன்னு தெரியாம போயிட்டு இருக்கிற கதையா ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் உதறி விட்டுட்டு எப்படிமா வெக்கமே இல்லாம நம்ம இப்பதானமா அந்த அம்மா கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கு, நீ ஒரு அரசியல்வாதியா இருந்தா கொடுத்த தாவேக்கு என் உயிரினும் மேலான தாவேக்க அன்பு உடன்பிறப்புகளை சொல்றதை கேளுங்க. ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தான் பஞ்சாயத்து பேசினாங்களே 250 கோடி ரூபாய்க்கு சங்கீதாவுக்கு, இன்னொரு 50 கோடி சேர்த்து பேசி தேர்தல் வரைக்கும் பல ஃபங்க்ஷனுக்கு என் கூட வா போ, உன்னை நான் எதுவும் சொல்லலை, தேர்தல் முடிஞ்சோட பஞ்சாயத்தை முடிச்சுக்குவோம் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் பொண்டாட்டி வந்துருந்தா எல்லாரும் வாங்கி மூடி இருக்கலாமா? பேசுற வீடியோ எல்லாம் அன்லிஸ்ட் பண்றான்னு இருப்பேன் நானே, எல்லாத்தையும் அன்லிஸ்ட் பண்ணுங்கப்பா. ஆனா அது செய்யவே இல்லைங்க. அவர் தாவேக்கா தொண்டர்கள் ஒரு மனிதனா இல்ல, ஒரு பூச்சி புழுவா கூட மதிக்கல அவரு. சார் சமூக வலைத்தளங்கள்லாம் திறந்தா, இன்ஸ்டாகிராம்லாம் திறந்தா அவங்களாலயும் ஒண்ணும் பேச முடியல சார். அவங்களே எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க, நிறைய பெண்கள் வந்து எதிர்த்து பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஸ்டாம்பேட் சொன்னீங்க விஜய் திமுக சதி செஞ்சுட்டு இருந்தீங்க, ரைட், வாய முடிக்கிட்டோம், வாயெல்லாம் மூடல பேசணும். அடுத்தது சங்கீதாவை செட் பண்ணி அனுப்பிட்டாங்க போட்டுக்கிட்டீங்க, சரி ஓகே. இப்ப திரிஷாவை யாரு செட் பண்ணி அந்த கார்ல ஏத்துறது இப்ப சொல்லுங்க நீங்க? ட்வின்னிங் பண்ணிருந்தாங்க Dress, ஒரே ட்ரெண்ட், ஒரே கடையில போய். அதுவும் திமுக தான் காரணம். விஜய் ஒரு ஃபாலோ பண்ணி இந்த உலகம்னு ஒரு இது வரல, ஒரு மாலை இளவையில் நேரம் சார் த்ரிஷா Dress போட்டதுக்கு வந்து நீங்க தான் சார் சதி பண்ணி ஒரே மாதிரி விஜய் துணிமணி வாங்க போனார்லம்மா, அந்த கடைக்கே ஒரு ஆளை வச்சு போய் இந்த திரிஷா மேடத்தோட போய் இதோட ஜாக்கெட் சைஸ் எல்லாம் அளவெடுத்து சட்ட துணிமணி தச்சு அவர் விஜய் இந்த பக்கமா கார்ல இருந்து எதை பத்தி யோசிச்சுட்டு வந்த போது இந்த பக்கமா ஏத்திட்டாங்க கார்ல. சிக்னல் இருக்குல்ல, பச்சை சிவப்பு மஞ்சள், அங்க ஏத்திட்டாங்க. ஏத்தி இந்த அம்மா சைலண்ட் மோடுல அப்படியே உட்கார்ந்துருக்கு. இவர் இந்த பக்கமா இறங்கி பூங்கொத்து கொண்டு போனார்ல, இந்த பக்கம் தானே ஹாய் விஜய் வாட் அ கோஇன்சிடென்ட், ஏய் த்ரிஷா ஓய்யோ நானும் வண்டியில தான் இருந்தேன், எனக்கு தெரியவே இல்லை திமுக சதியா இதுன்னு கேக்குறாரு. இதுதான் இப்ப என்ன, இப்ப வாய எங்க வச்சுப்பீங்க, உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? இவ்வளவு நாள் பேசுனீங்க, அதுக்கு பதில் பேசிட்டு தான் இருந்தோம், விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க வச்சுக்கிறது உங்க மூஞ்ச? எங்க அண்ணன் சீமான் சூப்பரியா, நீ ஒன்னே ஒப்படவுல ஒரு தங்கம். அது என்ன சும்மா அப்படி இலங்கைன்னு சிலது பேசியிருக்கோம். ஆனா மத்தபடி அவருக்கு கையில் விஜயா கை விட்டுறல இல்ல, கையில் விஜயா அக்காவோட தானே இருக்காரு அவரு. எல்லாரையும் அவருக்கு அவங்களுக்கு பொறுப்பே கொடுப்பாரு போல இருக்கு, அந்த அளவுக்கு போகுது. இந்த இதுல நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஏற வேண்டியதான் இவங்களும் மேடையில. திரிஷா வந்து ஒரு லெஸ்பியன் வேற சொல்றாங்க. ஆமா சார், பெண்களும் தேவையா? நான் சொல்ல சார், பைசெக்சுவலா ரெண்டு பேரும், ஆணும் ஓகே பெண்ணும் ஓகே, இருதார மனம் இருபாளர் மனம். LGBTQ கம்யூனிட்டில இருந்து வந்துட போறாங்க சார். நம்ம மரியாதையாவே வந்து அது தப்புன்னு நம்ம சொல்லல, ஆனா அவங்களும் அந்த மாதிரி LGBT இருந்து வர்றாங்க. இருபாளர் மனம் இதெல்லாம் இயற்கைக்கு மாறான செக்ஸ் நான் சொல்றேன். லாஜிக்கா பேசுங்க, லிட்டரலா பேசுங்க. எப்படி சரி? அந்த அம்மாவுக்கு என்னதான் இப்படி மௌசோ இப்படி அலைகிறாங்க, அது விஜய் அலைகிறாரு. யாரு திரிஷாவுக்கு சொல்றமா? என்ன ஒரு என்ன அங்க லட்சத்துல ஒண்ணும் இல்லையம்மா, அதுக்கு இப்படி திருறாங்க. டிமாண்ட் சார், டிமாண்ட். உடைச்சு உடையலுக்கு போட்டா 30 கிலோ கறி இருக்காது போல உடம்புல, எலும்போட சேர்த்து. ஆமா, ஆளு கண்ணதாசன் இருக்காரு, அவரு சொல்லுவாரு எலும்பில் இல்லை காமம் தசையில் இருக்கிறது பாரு கண்ணதாசன். நரம்பு மாதிரி இந்த ட்ரைபல் பேர் உட்காந்துருந்தா பாக்க நல்லா இருக்கும் சார். அதையும் பாக்குறாங்க சார். கேக்குற நரம்பு மாதிரி இருக்காது, என்னது போய் என்ன சார் இருக்கும் டேஸ்ட் என்னன்னே புரியல. விஜய் மிரட்டிவிட்டு வந்தோம்மா, போட்டோ வீடியோல எடுத்து வச்சிருக்கும் போல இருக்கு விஜய் பத்தி. விஜய் மிரட்டுறது என்ன, விக்கில்லாத போட்டோ காமிச்சாலே போதும், விஜய் மிரட்டுவாரு. இப்ப மொட்டை மொட்டையை காமிச்சாலே ஐயோ உண்மையா பொய்யா? அம்மனை குண்டியெல்லாம் காமிக்க வேண்டாம், தலையை மட்டும் அம்மனை குண்டியா காமிச்சா போதும். நான் வெளியே நடமாடணும் சார், முட்டை அடிச்சிட போறானுங்க சார். அவர் முட்டை அடிச்சிருப்பாரு, உங்க மேல முட்டை அடிச்சாருன்னு இல்லம்மா. இங்க உடம்பெல்லாம் அம்மனை குண்டியா காட்ட வேண்டாம், தலையை மட்டும் காட்டினா போதும். அம்மனை கிட்டையா முடியல ஐய அப்படிம்பாங்கல்ல. விக்கா சார் அவருக்கு விக்கி இப்ப நட்டுருக்கிறாரு, முடி நட்டுருக்கிறாரு, கரும்பு உள்ள மாதிரி இருக்குது பாரு, நேரா பிரிச்சுக்கிட்டு நிக்குதா இல்லையா? வழுக்கதான் உழுவுதா, வழுக்கடை இருந்துட்டு போயிட்டு இருப்போம். அது எப்படி சார் ஒரு பர்சனாலிட்டி என்ன ஆகுறது? பையனுக்கு டஃப் கொடுக்கணும்ல. ரஜினிகாந்த் எந்த இடத்துல மேக்கப் போட்டிருக்காரு, இமாச்சல பிரதேஷ் போயிருக்காரு. அவரை பார்த்தா அசல் ரொம்ப மோசமான எளிமையான ஒரு உருவம் தான்.
மொட்டை மண்டை, வெட்டி, சட்டை கிழிஞ்சு போச்சு. ம், அதெல்லாம் ஒரு மாதிரி ஜெம்முமா இருந்தாலாம். ரொம்ப நல்ல மனுஷன். சரி, அப்புறம் எப்படி சார் பொதுக்கூட்டத்துல தைரியமா பேசுறாரே அண்ணன்? ஆக்சுவலா அவர் யாரோ தவறா கைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ம், இப்ப நம்ம எல்லாம் பேசணும்ல, திருசா வச்சிருக்காரு. யாரா இந்த இதுல வீரவகை எங்க அக்கால வச்சிருக்கியாமடா கேட்டு. பட் கணபதி ஐயர் 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. போய் நேரா போய் எங்க அக்காவை வச்சிருக்கியான்னு அவர் சொன்னாரே, கோவப்படாத, பேக்கரிய நீ வச்சுக்க, உங்க அக்கால நான். பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சது மாதிரி. இப்ப அப்படிதான் ஆகி போச்சு. இப்ப நிஜமா திருசாவை வச்சிருக்கியாமடா எல்லாரும் பேசணும்ல. ஆமா வச்சிருக்கேங்கிறாரு. இது எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை, உங்களுக்கு எந்த லாஸ் இல்லை. தாவேக்கா தொண்டர்களுக்கு தான் லாஸ். பொண்டாட்டி பிள்ளையிலே நடு ரோட்ல விட்டு வர்றவன் உங்களை என்ன கண்டிஷன்ல கொண்டு விடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அதுலயும் நிக்கிறாங்கல்ல சார் சப்போர்ட்டுக்கு. இல்ல ஏறக்குறைய மாதிரி ஆயிட்டாங்கம்மா, எல்லாமே டைலூட் ஆயிட்டாங்க. அம்மா எல்லா தலைவர்களுக்கும் 2 புரட்டி 3 புரட்டி இருக்குமா? நான் எல்லா லிஸ்டே தர்றேன். சொல்லுங்க சார். டெல்லியில இருந்து லிஸ்ட் தருவேன். ஆனா அவங்க யாரும் பொண்டாட்டியை கை விடல. இன்னைக்கு வர்ற கதாநாயகியோட ரஜினி ஆடுறாரு. சகாரா சாரல் தூதோ யாரோட ஐஸ்வர்யாவோட. ஆனா பொண்டாட்டி லதாங்கிற அந்த சுடதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ண பிறகு அவர் ஒன்றும் பெரிய உள்ள ஆட்டம்லாம் ஆடல. இல்ல கமலஹாசன் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. கமலஹாசன் இந்த பொண்ணு தான் வளர்க்குறாரு. சரத்குமார் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு பொண்ணு அவரோட தான் இருக்கு. தக்கிட்ட திந்தா துமுன்னு ஆடல. செட்டில் பண்ணிட்டார்ல சார் எல்லாத்துக்கும். அவங்க பொண்டாட்டி மேடையில ஏறி பேசுறாங்க, விருது வாங்குறாங்க, ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. பாலா வந்து காலில் விழுவுறாரு அவங்க அம்மாவோட. யார் இந்த நடிகையோட அம்மாவோட காலில் விழுவுறாரு. அவர் நல்லா நடிப்பாங்க, பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே. பார்த்திபன் நல்லா பேசுறாரு. அவங்க சொல்றாங்க, ஏமா ராமராஜன் டைவர்ஸ் வாங்கினார் கோர்ட்ல. மயக்க மட்டும் விழுந்தப்போ ஓடி போய் விருதாம தூக்கி பிடிச்சி தண்ணி தெளிச்சு அழிச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய அன்பு இருக்கு, காதல் இருக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அன்போட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பொண்டாட்டியை விட்டுறக்கூடாதுமா, அஸ்திவாரம் ஆடி போயிடும். அந்த புறத்துல 1000 பேர் இருப்பாங்கம்மா அரசருக்கு. ஆனா அரியணையில ஒரு குவீன் தான் உட்காரலாம் பக்கத்துல. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அந்த புறத்துல 1000 பேர் இருப்பாங்க அழகி. சரி. ஆனா கிழவி இருந்தாலும் கியூன் ஒண்ணுதான். ராணி ஒரு ராணி தான். ராணி ஒண்ணுதான்டா ராஜாவுக்கு. அந்த அந்தஸ்த அந்த மன்னர்கள் காலத்துல இருந்தே வப்பாட்டி வச்சிருந்திருக்காமா எல்லாரும். இந்த வள்ளுவனே சொல்லிருக்கா, பெண்மனை நோக்கா ஒரு குரலே எழுதியிருக்கா இல்லறவியல்ல. பெண் வழி சேரல எழுதியிருக்கலாம் வள்ளுவன் என் பெரும்பாட்ட. அப்ப அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. ஆனா மனைவிங்கிறது ஒரு அந்தஸ்து தான். எத்தனை தாரத்துல பிள்ளைகள் ஒன்னும் பிறக்கலாமா, 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரம் 10ஆம் தரத்துல. ஆனா இளவரசன் ஒருத்தன் தான், இளவரசி ஒருத்தி தான். வேற யாரும் ஆட்டத்துல சேர்க்க மாட்டாங்க. நீங்க வேணா எப்பயும் வரலாற்றையே உற்று பாருங்க. வரலாறு இருக்கு நம்மளுடைய புராண வரலாறு, அதுலயே விட்டு பாருங்க. அந்த காலத்துல ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காண்டி கோயில் கட்டி படுத்து கிடந்திருக்காமா. 1000 பொண்டாட்டி வச்சிருந்தாரு அக்பர், சொல்றாங்க வரலாறு. பாபர் 1526 போர்ல இருந்து சொல்றேன். அவுரங்கசீப்போட முகல் எம்பரர் விழுந்து போகுது. ஷாஜகான் வந்து மனைவிக்கா கோயில் கட்டி அப்படியே அவளையே பார்த்துட்டு மோகந்தி கூட ஜெயில போட்டான். மோகன்ட்ட சொல்றேன், ஆயா சமாதியை பார்த்துட்டு ஒரு விண்டோ மட்டும் கொடுறா, நான் பார்த்துக்கிட்டு என் காலத்தை கழிச்சிடுறேன். அப்ப எவ்வளவு பெரிய காதல் இருந்திருக்கு ஷாஜகான்ட்ட. அம்பியாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், ஷாஜகான் மும்தாஜ் சொல்லிட்டு வாங்க 2 வரிசையா. அப்ப காதல் அப்பையில இருந்து இருந்திருக்கு, கள்ளக்காதல் இருந்திருக்கு. சிலப்பதிகாரமே கள்ளக்காதலோட தழுவல் தானம்மா. நீ ஏமா அங்கிட்டு கிட்டு போற? மாதவி யாருமா? இலை மாதர் தானம்மா. மாதவிக்கே தனியா புத்தகம் போட்டாச்சு. கோவலதி நாடிய பிறகு அவங்க யார எந்த ஆணையும் தொடல அவங்க. ஆனா திரிசாவுக்கு அப்படி இல்லையே, பல பெண்களே தொடர்பு இருக்குங்கிறாங்க, பழைய காதலன் போட்டோவெல்லாம் வெளியிடுறாங்க. ராணா ரகுபதியோட. ஆமா, அதெல்லாம் கசாமுசான்னு இருக்கு, பல கசாமுசான்னு. அதுக்காக வேண்டி சொல்ல வர்றவங்களாம். ஏன்னா திரிசா வந்து ஒரு தற்குறிமா. கில்லி படத்துல பிளைட் எடுத்த பாப்பாரு பானிபூரி வேணும்னு கேட்கும். அது கிளைமேக்ஸ்ல போட்டு இழுக்கக்குள்ள வர்ற எரிச்சல் இருக்கு பார்த்தீங்களா, படம் ஐபீக்ல போயிட்டு இருக்கோம். சார் அவங்களையா சார் தற்குறின்னு சொல்றீங்க? அவங்க தற்குறியெல்லாம் இல்ல, இந்த தற்குறியை மாட்டி விட்டுட்டாங்க. போட்டோ வச்சிருக்காங்க இவரோட போட்டோவை. ஏமா நான் கேக்குறேன், நீ இப்ப நான் இருக்கிறேன், சரி நான் வந்து ஒரு அட்வொகேட் தான். நீங்க கீசு ஒதுங்கிட்டாங்களே, அது என்ன கதை? கீசு வந்து திருமணம் ஆயிட்டுமா, கீசு வந்து திருமணம் எஸ்கேப் போங்கடா அப்படிங்குது. இன்னைக்கு பூ நல்லா இருக்குண்ணே, அதை வேற அர்த்தத்துல சொன்னாங்க, வேற அர்த்தத்துல சொன்னாங்க.
பூ நல்லா இருக்கா, நான் நல்லா இல்ல போடா அப்படிங்கிறது. அவங்க சொன்ன அர்த்தம் லேட்டா புரிஞ்சிட்டு இருக்கு. ஓ அது புரிஞ்சவங்க பிஸ்தா சார். ஆமா பாவம் சார் நானு. எனக்கு தெரியலப்பா, நீ ஆமா சொல்ற அந்த மாதிரி நிறைய இருக்குமா விஜய்க்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கம்மி. சங்கவில் ஆரம்பிச்சு ஒரு லிஸ்ட் பெருசா இருக்கு, லென்த்தா இருக்கு. அதெல்லாம் இருக்கு சார், இருக்கட்டும், போட்டோம் இருந்துட்டு போட்டோம். சங்கீதாவும் இருந்துட்டு போட்டு ஒரு வீட்டுல. அந்த மன்னர்கள் அந்த புறம் குயின் வரைக்கும் சொல்லிட்டேன். நல்ல விளக்கம் தான். நீங்க வந்து சொன்னீங்க. இப்போ அவங்க இதுல இருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, அவங்க ரொம்ப மரியாதையா போய் நான் விவாகரத்து உங்ககிட்ட மனம் முடிஞ்சு நான் வந்து பிரியறேன் அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டேன், நீ ஒத்துக்கல. நான் வந்து அடுத்த கட்டமா என்னோட மனத்தை மறுபடியும் என்ன புண்படுத்திட்டே இருக்க, நான் அவமானப்படுத்துற. ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நீ எப்ப இன்னொருத்தியோட போனியோ அங்கேயே நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மரியாதை நான் இழந்துட்டேன். சோ மன ரீதியா நான் துன்புறுத்தி தான் வச்சிருக்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ என்னை விட்டுறலாம்ல அப்படிதான் அவங்க கேக்குறாங்க. அப்படி இருந்து நீ விடலன்னு தான் போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அப்ப கூட இவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நடிகையோட பேரே வந்து வெளியிடல. ஆனா இவர் பண்ணது பாத்தீங்களா, அது ரொம்ப கண்ணியமான பொண்ணுமா, நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கு சங்கீதா. இலங்கை தமிழ் பொண்ணு அல்லவா, நம் தமிழ் மரபு கூடி பிறந்தவல்லவா. அதுக்கு வேண்டிதான் அந்த பொண்ணு பக்கம் நிக்கிறேன். இந்தியாவில கேட்க ஆள்ல நினைக்காதரா. என்னைக்கு நாங்க இலங்கைக்கு நிற்போம், கேட்போம், அண்ணன்களா கேட்போம், தம்பிகளா கேட்போம், மாமனா மச்சானா கேட்போம்டா. ஓகேயா. இந்த சொல்ல உள்ள நம்ம வந்து மற்றவன் நம்ம பிள்ளைகளை அடிக்கிறதுல நம்ம வாய மூடிட்டு இருக்க வேண்டியதில்லை. என் பிள்ளைகளை நான் அடிப்பேன், எவனும் கேட்க முடியாது. ஆனால் என் பிள்ளைய எவனாவது அடித்தா நான் கேட்பேன்டா. இது தப்பானது. சங்கீதா எவனாவது அடித்தா நம்ம கேட்போம். சங்கீதா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான், தமிழ் மரபில் பிறந்த நம்ம வீட்டு பிள்ளை. அது விஜய்க்கு அறிவுரை புத்துமதியெல்லாம் எதுவுமே ஏறல, தற்குறி. என்ன அவ்வளோ இழப்பமா அந்த பொம்பளை நீ டீல் பண்ணுறது? எதுக்கு உன் கட்சிக்காரன் நோட்டு இப்படி திட்டின? ஒரு 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 A4 ஷீட்டில் தாவேக்கான்னு போட்டு ஒரு நோட்டீஸ் எடுப்பு தெரியாது. பொதுச் செயலாளர் புசியானதே கொடுத்துருக்கலாமே. இதை தலைவர் அவருடைய மனைவி வந்து விவகாரத்துக்கு விடுறாங்க. அது சம்மந்தமாக நம்ம கட்சிக்காரவங்க கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அவங்க அதை ட்ரோல் பண்ணுறவங்களோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஆனால் அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. நீங்களே தானே கூப்பிடுறீங்க, வாண்டடா வாடா வாடா, டேய் சுட்ட பண்ணையா வண்டியில் ஏறுறா, கிட்டி எடுக்க கூப்பிடுறாங்கன்னு. நீயா கூப்பிடுற சண்டைக்கு ஒத்துட்டு போறதுக்கு நான் உட்காந்துருக்கோம். ஆமா, ஏஜிஎஸ் அவரு கல்பாத்தியாகரம் அந்த படம் லாஸ்ட் படம் எடுத்த கோட்டு, அந்த கதையே ஒரு பல ரூபாய்க்கு ஒரு கதை மாதிரி அறத பழசு. எனக்கு இவரோட செயல்கள் வந்து முன்ன வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. பட் இப்பதான் அது புரியுது. ஒரு அவரோட பர்சனல் லைஃப், விஜயோட பர்சனல் லைஃப் நம்ம யாருமே பேசக்கூடாது, பிகாஸ் அவங்களோட பர்சனல் தான். பட் அவர் பொது வாழ்க்கைக்கு வராத வரைக்கும், பொது வாழ்க்கைக்கு வீடியோ வரைக்கும் திரிசா பேரை பயன்படுத்தல. நீ அழைச்சிட்டு வந்துட்ட நேரம் ஓப்பன் டாக்கா, ஓப்பன் விஷனா, ஒரே புடவை சட்டி கட்டி இதை மாத்தி கத்தி கேட்டு அவ்வளவு யூனிக்க வெறுப்பாத்திரமா உண்மையிலதான் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வர்றாங்க இங்க இருந்து. இப்ப இந்த புடவை சட்டை எடுத்து கொடுத்தது திமுகவோட சதின்னா சொல்லு, நீ சத்தியமா நீ இப்ப சொல்லணும். அப்பதான் ஏமா எல்லாம் வாயமிட்டாங்கம்மா, தாவே கால சுவிட்ச் ஆஃப் லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாம். மோசமான இருக்காண்டாவ ஸ்டாம்ப் பேட பத்தி பேச எந்த வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே தளபதிங்கிற மாதிரி தான் இருக்கு. தளபதி முட்டு கொடுக்க முடியல. தளபதி குருநாதா, ஏன் குருநாதா ரொம்ப தப்பான ஐடியாவை பண்ணிட்டாரு அவரு. ஐடியாலாம் பண்ணலாமா, திரிஷாவோட திரட்டன் அது முழுக்க முழுக்க திரிஷா. அதுக்கெல்லாம் பயப்படுறாளா சார் விஜய்? பயந்தாவணும். போட்டோ ஷூட் வச்சிருந்தாங்க, ஒண்ணு மணி நேரம் இருக்காங்கம்மா. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பர்த்டேக்கு போனார்ல, நாக்குட்டியோட வீடியோ இருந்துச்சுல்ல, அது 2 பேரும் நிதானத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா நீங்க? சும்மா சொல்லுங்க. நிதானத்துல ஒரு கான்சியஸ் இருக்குமா? சட்டை எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, நம்ம தவறி கூட சாப்பாடு சட்டையில ஊத்திராம சாப்பிடுவோம். அது போதையில எப்படி இருக்கு, அது சாம்பாருக்கு பேர்ல ஊத்திரும். அந்த மாதிரி தான் அவங்க 2 பேர் இருந்தாங்க. நிதானத்துல யாரும் போட்டோ எடுக்க கூட பண்ணான், போதையில தெரியாது. போட்டோ எடுக்கல, பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு தெரியாதுமா. பேக்ரவுண்ட் பீர் பாட்டில் இருக்கும், அதோட மாட்டிப்பாங்க போட்டோ எடுத்து. ஆமா, உனக்கு யாரும் வர வைக்க வேண்டாம்டா, உன் கேமரா போனே போதுண்டாங்கிற மாதிரி இருக்கும். இவங்கள வச்சு ஒரு ஃபைல்ஸ் எடுக்கலாம் போல இருக்கு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மாதிரி கிளம்ப போகுது ஊர்லேன்னு. அதான் நடக்க போகுது. அவன் எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறைக்கிறது அவன் போர் தொடுகிறான் ஈரான் மேல. ஆமா, பைத்தியக்காரன். அவன் ஒரு மென்டலா இருப்பான் போல இருக்கு. அவன் இந்த நாட்டோட தற்குறினா அந்த நாட்டோட தற்குறியா இருப்பான் போல இருக்கு. ஆனா விஷ தற்குறி எல்லாம் விஷம். நேற்று வந்து
நான் இது உங்கள்கிட்ட நிறைவுக்கு சொல்றேன். மாதம்பட்டி ஜாய் கிருஷ்ணாவோட முடிப்போம். ஜாய் கிருஷ்ணா தான் மாதம்பட்டி மேல புகார் கொடுத்துச்சு. நான் வச்சுட்டாரு, எடுத்துட்டாரு, போயிட்டாரு. அடந்தாலும் கவலையே போடல. அவரே பாருங்க சார், இன்னைக்கு ரங்கராஜே வந்து நம்மளுக்கு பெரிய ஆளா தெரியறாரே சார். நான் இருந்து ரங்கராஜ், ஐ ஸ்டாண்ட் ரங்கராஜ். எனக்கு உம்மாஞ்சலி பிரயோஜனம் இல்லை. ஆனா அதே மகளிர் ஆணையத்துக்கு போகல அப்படி பம்பரமா இந்த திவ்யா ரோலிங்ல போன்னு வடிவேல சுத்தி விடுவான் தெரியுமா, தலைநகரம் படத்துல. யாரா முர்ரா பொண்ணு கிட்ட வெயில வந்து வெறிய தட்டா அப்படி வடிவேல ரோலிங்ல போன்னு சுத்தி விடுவாரு. அதெல்லாம் செம ரைட்டிங். அப்படி ரோலிங்ல போன்ட்டு சொல்லி கையை அப்படி அப்படி இந்த இந்த கிறிஸ்டியன்லாம் கல்யாணம் பண்ண அப்படி மாதிரி நடப்பாங்கல்ல, நம்மள்ட்டே வந்துருச்சு அந்த நட. கைக்குள்ள கை விட்டு நடப்பாங்கம்மா அப்படியே அந்த ராப் வாக்கு. அப்படி மேல போனாரா, மேல போயிட்டு வந்தாரா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரிஞ்ச அறிவு கூட இவருக்கு தெரியலம்மா. சமயக்காரருக்கு தெரிஞ்ச அறிவு இந்த தற்கொலைக்கு தெரியலையே. சங்கீதா அழைச்சிட்டு போயிருக்கணும் கல்யாணத்துக்கு, வரமாட்டேன்னு சொல்ல போதா? சங்கீதா இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு, செட்டில்மெண்ட் நான் பண்றேன், எலெக்ஷன் வரையும் என் கூட இரு, முடிஞ்சு போச்சு தானே. பேசியிருந்தாலே சால்வ் ஆயிருக்குமே சார். பேசிய உடலே இவங்கதான் தலைவர் எப்ப எழுந்து நிதானத்துல பேசணும்ல, எழுப்பி தூக்க கலைஞ்சி இப்ப அழகா டியூன் பண்ணிருக்கலாம். நீ வந்து நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு காமிக்கிறதுல உனக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. நான் யாரையும் வச்சில்ல, என் பொண்டாட்டி தான் என் கூட இருக்காங்கன்னு சொல்றதுதான் பெருமை. நேற்று அப்படி ஒரு நிகழ்வு நடத்துறதா எல்லாரும் வாய முடிப்போம். நம்மள பேர் ஆன்டி டாவேக்கர்ஸ் இருக்கோம்ல, நம்மளே வாய முடிட்டு விஜய் வாழ்க, தங்க தளபதி வாழ்க அப்படின்னு போயிருந்துருக்கலாம். போட்டு கொளுத்து, மேலும் போட்டு கொளுத்து, எரியிற வீட்டுல பெட்ரோலை ஊத்தி விடு. அவர் நினைச்சாங்க சார், கல்பாத்தே அவர் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அது. இப்ப இத அவங்களே எதிர்பார்க்கல, கல்யாணக்காரங்களே எதிர்பார்க்கல, மோகன் சுழிச்சிட்டாங்க. கல்யாணம் ஒரு பேசு பொருள் ஆயிடும்ல. ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணம் எல்லாரும் வாயிலும் வந்து எழும்புது இல்லம்மா, அது விரும்ப மாட்டாங்கம்மா. வாயிரம் காலத்து பயிர் நல்லா இருக்கட்டும், மணமக்கள் பல்லாண்டு வாழட்டும் சொல்ற வாயில வந்து எழும்புறது இல்ல. விஜய் வந்து போன தொட்டு எல்லாரும் வாயில வந்து எழும்ப ஆரம்பிச்சுட்டு. தனித்தனி காரில் வரக்கூடாதா, ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி வரக்கூடாதா சார்? அவங்க வரணும் தான் வந்திருக்காங்க. அதுதான் நான் வாயால வரட்டுமே, நான் ஒரு ஆளே குப்பை எள்ளி எள்ளி கொட்டி அவங்க சார். எனக்கு ஆல்ரெடி இருக்கு சார், ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்காங்க சார் என்ன 200 ரூபாய். அட சொன்ன நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியில இருக்கிறத விட நீ 200 ரூபாய் ஊப்பியா இருக்கிறதே உனக்கு பெருமையானது நான் நினைக்கிறேன். ஆனா அது இல்லையே, அது இருந்தாதான் நம்ம ஒத்துக்குவோமே. 200 ரூபாய் ஊப்பியா இருக்கிறதே ரொம்ப ஆக சிறந்தது, அதான் நல்லது. நீ 1000 குற்றச்சாட்டு சொல்லு. யாரு போய் கருணாநிதி ஐயா பொண்டாட்டி போய் சேசல்ல நின்றாங்களா? ஸ்டாலின் ஐயா பொண்டாட்டி போய் சேசல்ல நின்றாங்களா? உதயநிதி ஐயா பொண்டாட்டி போய் சேசல்ல நின்றாங்களா? சொல்லுங்க. இல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் பொண்டாட்டி ஜிஎன் ஜானகி போய் சேசல்ல நின்றாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஜிஎன் ஜானகியே 2ஆம் தரம் தான் எம்ஜிஆருக்கு. ஆமா, விஎன் ஜானகியா தான் இருந்தாங்க. எம்ஜி ஜானகியா வாழவே இல்லை, விஎன் ஜானகியா தான் இருந்தாங்க. சொல்லுங்க, ஒரு பட்டியல் கொடுங்க. தமிழ்நாட்டு வரிசையில் ஒரு பட்டியல் கொடுங்க. அண்ணனே எடுத்துக்கோங்களேன். யாருங்க? சீமான் அண்ணன் கையில் வழியா கேட்க ஸ்டேஷனுக்கு போச்சு, ஜெயலலிதா கத்தி பார்த்துச்சு. அப்புறம் அப்படியே மாதிரி பஞ்சாயத்து பேசி முடிச்சு விட்டாங்க. சீமானே எடுத்து என்ன சுத்த திருந்த போன சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன் போட வந்தாங்க இருந்தாங்க போன, இப்ப என்னடா அப்படின்ட்டாரு. சூப்பர்ல. விஜய்க்கு எதுவுமே தெரியலம்மா. கூட என்ன சொல்லிட்டாங்க, தளபதியே நீங்க எல்லாம் இப்படி பாட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க தளபதியே. ஆமாண்டாரு, கை பிடிச்சி போயிடுங்க தளபதி. கண்டிப்பா புசி கூட இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாரு. புசியை தான் 2020 ஜெயிச்ச எம்எல்ஏ தான். ஆனா இது தப்பு பேக் ஃபயர் ஆயிட்டுல இன்னைக்கு தான் வேக்காங்க. இதை நீ இனிமே ஸ்டடி பண்ண முடியாது. செங்கோட்டையன் சார் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு? சின்னம்மாக்க வேண்டியதுதான். புரட்சித்தாய் தின்னம்மா திரிசா, புரட்சித்தாய் சின்னம்மா திரிசாக வேண்டிய வேற என்ன செய்யுது? செங்கோட்டையில வந்துருவார் டிஎம்கே பிசாம இருப்பா, கம்முன்னு இருப்பான். அங்க என்னமோ படம் கூடாது, தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இதெல்லாம் ஓப்ளஸ் பாலிடிக்ஸ். ஏன்னா செங்கோட்டையே இதுல மாட்டினவர் தான். செங்கோட்டையை போட்டு யாரும் அம்மாட்ட வந்துட்டாங்க, அம்மா இந்த மாதிரி இந்த ஆள் இந்த வேலை பண்றா, நீங்க மந்திரியா வச்சிருக்க தொட்டுதான் இந்த மாதிரி இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்க பண்றாங்க, வேற என்ன செய்யறான், இப்படி வந்து அடிக்கிறான், அப்பாட்டி வச்சிருக்கா எல்லாம். அப்படியா? ஏன்னா அம்மாவுக்கு வந்து லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். வெறி கொண்ட தாய்மா ஜெயலலிதா. அம்மான்னு சொல்றோம், நம்மளும் அம்மானு தானே சொல்றோம். யாராவது ஒருத்தர் நாக்கு பால பல்ல போட்டு பேசுவானா ஜெயலலிதாவை? பயம் பயம் இல்ல, மரியாதை. பயம் என்ன, பயம் செத்துட்டாங்களே. இல்ல அப்ப இருந்துச்சுல சார், உருவாக்கினாங்க மரியாதைமா. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்காத தாய்ப்பால் கூட்டுற சென்டர் ஆரம்பிச்சாங்க. பஸ் ஸ்டாண்டா குப்பை தொட்டில குழந்தை கிடக்குன்னு சொல்லி தொட்டில் குழந்தை திட்ட ஆரம்பிச்சாங்க.
பிள்ளையே பார்க்காத ஒரு பொம்பளை இவ்வளவு அறிவு இருந்திருக்குல்ல. சசிகலாவுக்கும் பிள்ளை கிடையாது, அவங்களுக்கு அந்த அறிவு தான். அப்படியா, நீ ரயில்ல போ வந்து பேசுற, கோட்டச்சாமி நீ வாப்பா, அடிப்படை ஒரு பொருள் தூக்குற போடு செங்கோட்டையன. இத போய் வீட்டுல நீ பொண்டாட்டி கேட்டேன்னு தெரிஞ்சது முதல்ல அட்வைஸா பண்ணிருக்காங்க. இது உண்மை வரலாறு. ஏன் செங்கோட்டை என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லையா அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் தெரியாதான் போகணும். இதை வீட்டில் போய் கேட்டுனா தொலைச்சிடணும். இவர் நேரா கார் எடுத்துட்டு போய் பொண்டாட்டி போய் டிச்கா எப்படி போனாங்கன்னு மா அடிக்கிறாமோ வந்து அடிப்படை உறுப்பினே கிடையாது. மறுபடியும் எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்தாரு செங்கோட்டைய. அதோட செங்கோட்டையனுக்கு இது புதுசு இல்லை, அவர் இதை பேலன்ஸ் பண்ணுவார். தளபதியே தப்பு தப்பு, பொண்டாட்டியோட இருக்கணும், ஜெயலலிதா அம்மா என்ன வெட்டி அடிச்சிருக்காங்க, தப்பு பண்றீங்க. செங்கோட்டையெல்லாம் இருக்க விருப்பமே மூஞ்செல்லாம் மாறி போச்சுமா இருக்கு. 2026 எலெக்ஷன் விடுங்க சார், இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டி என்னவா இருந்துச்சு? திமுகவா, டிவிகேவா, ஏடிஎம்கேவா அப்படித்தானே இருந்துச்சு. திமுகவா ஏடிஎம்கே தான், நியாயமா பேசுங்க, வாய் இருக்குன்னு வந்த வழி பேசக்கூடாது. திமுகவா ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே எல்லாம் இல்ல, இப்ப டிஎம்கே தான். டிவிகேவா அதெல்லாம் விஷயம் இல்ல சார். அடுத்த வந்து சிஎம் கேண்டிடேட்ல த்ரிஷா தான் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மொட்டத்தலைவரோட சேர்ந்து பேசுறீங்களா? நிஜமா சார்? அதெல்லாம் இல்ல, கட்சியை வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதம் ஒரிஜினல் டேக் ஓவர் பண்ணுவாரு. அந்த அது வந்து இந்த காரை மைசூர் மகாராஜா வச்சிருந்தாரு. மைசூர் மகாராஜா பிறகு சினிமா நடிகை கவர்ச்சி புயல் சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க கவுண்டம் பண்ணி. காரை நீங்க வச்சிருக்கீங்க சொப்பன சுந்தரி, அதுக்கு என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்டேன்னு. சொப்பன சுந்தரியே இப்ப விஜய் வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கிறார். விஜய் எல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது, ரொம்ப பெரிய பிளண்டர் மிஸ்டேக். விஜய் கட்சிக்காரங்களே 2 பேருக்கு அல்ல போன்ல பேசினாங்க. ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்களா இருக்கும். நீங்க இல்ல என்கிட்ட பேசக்குள்ள நீங்க பேசக்குள்ள எங்களுக்கு கோவம் வந்துச்சு. விஜய் கட்சிக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, நீங்க வக்கீல் நீங்க பேசக்குள்ள எங்களுக்கு கோவம் வந்துச்சு, ரொம்ப ஆத்திரம் உங்க மேல எனக்கு. ஆனா சில விஷயம் இப்ப புரியுது, தப்பான இடத்துக்கு நாங்க இருக்கோம், நீங்க சொன்னதுதான் சரி, இதெல்லாம் நம்பி போகக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீ 70 வருஷம் அரசியல் பண்றம்மா, உன் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. நீ திடீர்னு வந்து நீ ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஏடா கூடமா போயிடுச்சுன்னு ரிசல்ட் பெரிய தலைகீழ் குப்பருக்கு போய் விழுந்துரும். அதோட்டு அவங்கள நம்பி நம்ம பின்னாடி போறோம். ஏமா உங்களை வந்து 25, 30 வருஷம் சோறு போட்டு வளர்த்த என் அப்பா அம்மா பெருசா, நேற்று மணவரையில் வந்த நீ பெருசா, எனக்கு பொண்டாட்டி. 30 வருஷம் வளர்த்த எங்க அப்பா அம்மா எப்படி எனக்கு கெட்டவங்களாயிடுவாங்க? நீ என்னோட 30 வருஷம் டிராவல் பண்ண பிறகு உன்னை எப்படி நீ கெட்டவளா நான் பார்க்க முடியும்? 27 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு சங்கீதா, நல்ல கணவனாக இல்லை தெரிந்துகோள். 25 வயசாவது விஜய் பையன் சஞ்சய்க்கு நல்ல அப்பனாக இல்லை தெரிஞ்சுக்கோ. 23 வயசாவது பொண்ணுக்கு நல்ல அப்பனாக இல்லை. அப்ப நீ நேத்து வந்துட்டு நல்ல தலைவனா இருப்பன்னு நீ நினைக்கிறது முட்டாள்தனமா? முட்டாள்தனம் இல்லையா? முட்டாள்தனம் தானே. நல்ல கான்ஃபிடண்டா இருக்கணும். அப்பா இருக்க வந்து மேடை ஏறி பேசணும், பொண்ணு ஏறி பேசணும், சங்கீதாட்ட மைக்க கொடுக்கணும். சங்கீதாவில் விருப்பமே இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு எளிய கணவன் மனைவி வாழ்க்கை வாழ விரும்புது. இவர் மனைவிகள் கணவன்கள் வாழ்க்கை, புளூரல் இருக்குல்ல, புளூரல் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கியா இல்லையா? புளூரல் பன்மை விகுதி, அது பிடிக்கல. அவ்வளவுதான விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அது யாருக்கு சார் பிடிக்கும் மனைவிகளுக்கு? இப்பதான் தாவேகா தொண்டனுக்கு நீ ஒரு கேள்வி வைக்கிறார். விஜய் அவருடைய கள்ளக்காதலி என்று ஊடகங்களாலும் அவரே கல்யாணத்தில் அழைத்து கொண்ட காமித்தமையாலும் அப்படிதான் எங்க தலைவர் போவார் என்று முடிவெடுத்தால் உங்கள் கணவரை நீங்கள் ஊரில் விட்டு விடுங்கள். உங்கள் கணவர் யாரோடமோ போகலாம், யாரோடமோ வரலாம், தப்பு இல்லை. அவனை கேட்கவே கேட்கக்கூடாது, வராம கூட இருக்கலாம் வீட்டுக்கு. அதே மாதிரி உங்க நீ ஒரு ஆம்பளையா இருந்து உங்க பொண்டாட்டி இந்த இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது சரிதான்னு தோணுச்சுன்னா உங்க பொண்டாட்டி யாரோட வேணுமோ போகலாம், யாரோட வேணுமோ வரலாம், கோவப்படக்கூடாது. உங்க மகள் யாரோட வேணுமோ போகலாம், யாரோட வேணுமோ வரலாம், கோவப்படக்கூடாது. உங்க மகன் யாரோட வேணுமோ கல்யாணம் பண்ணலாம், எங்க வேணுமோ போகலாம், கோவப்படக்கூடாது. அண்ணனை விட்டீங்க, அதான பாயிண்ட். அண்ணன், உங்கள் அண்ணன் யாரோட வேணுமோ போகலாம், யாரோட வேணுமோ வரலாம். இது சரின்னா அதுவும் சரிதான். விஜய் செய்தது தப்புன்னா அதுவும் தப்பு தான். நம்மளும் சகோதரர்களோட பிறந்தவன் தான், சகோதரோட பிறந்தவன் தான். நம்ம ஊரா விட்டு பொண்ணுக்குன்னு நீ விஜய் சங்கீதாவுக்கு 27 வருஷம் குடும்பம் நடத்தினவளை கழுவி ஊத்த சொல்றான். அவங்கள வச்சு நாளைக்கு உங்களை கழுவி ஊத்த எவ்வளவு நேரம் ஆகும்? பாவம், அப்படிலாம் செய்யாதீங்க. அவங்களுக்கு முறையான செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கள அனுப்புங்க வெளிநாட்டுக்கு, அரசியல் பண்ணுங்க.
கூட்டத்தில் போய் வெயிலில் போய் பைக்கில் போய் வந்து சாவாதீங்க, மிதிப்பட்டு சாவாதீங்க. டிவியில் உட்காந்து பாருங்க. தாவேக்கா தொண்டர்களை உங்களை விட அருமையாக ஒரு மீட்டிங்கை நான் உட்காந்து பார்ப்பேன். நல்லா ஏசி எல்லாம் போட்டு வச்சுட்டு டிவியில் உட்காந்து பார்ப்பேன். எங்க மிஸ்டேக் பண்றாரு பார்க்கணும்ல. டோட்டல் மிஸ்டேக் தானே அது. வெறும் பேப்பர் கொடுத்ததுல என்ன படிக்கிறான்னு என்ன தூக்கி போடுறது தானே. அதுக்கு சொல்ல வர்றேன், உங்கள் அரசியல் வயத்தை இங்கே யாரும் கிண்டல் பண்ணலை. ஆனால் உங்கள் அந்நியாரை இது மாதிரி திட்டதெல்லாம் நிறுத்திட்டு நாகரிகம் இல்லை. உங்கள் அண்ணன் பண்ணுறது அயோக்கியத்தனம். அந்த லேடியோட இந்த கல்யாணத்துக்கு போனது ரொம்ப பெரிய தப்பு. அது நீங்கள் உங்கள் அண்ணியை அசிங்கப்படுத்தல, அந்த கல்யாண வீட்டுக்கார ஏஜிஎஸ் கல்பாத்தி ஆகிறதே அசிங்கப்படுத்துறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.